நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்குறோம். பிஜி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 14/12/2020 எக்ஸாம் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து 14/12/2020 வந்து எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2020 ஆஃப்டர்நூன் வந்து என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற பேப்பர் வந்து இருக்குது. மண்டே ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு அந்த எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜியில் 14/12/2020 என்ன எக்ஸாம்னா இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நடக்குது. ஃபோர்நூன் வந்து அந்த எக்ஸாம் நடக்குது, 3rd செமஸ்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2020 எக்கனாமிக்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் வந்து இருக்குது. ஆஃப்டர்நூன் 4th செமஸ்டர் பேப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ இங்கிலீஷ்க்கு 14/12/2020 அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபோர்நூன் 3rd செமஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 14/12/2020 நியூ லிட்ரேச்சர்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி ஃபோர்நூனில் 14/12/2020 ஃப்ரீடம் மூமெண்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 14/12/2020 இந்தியா சின்ஸ் 1947 AD அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு எம்ஏ சான்ஸ்கிரிட் பொறுத்த வரைக்கும் 14/12/2020 பொயட்டிக்ஸ் 2 அப்படிங்கிற பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபோர்நூன். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு என்ன எக்ஸாம் நடக்குதுன்னா 14/12/2020 சம்கியா அப்படிங்கிற பேப்பர் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிக்கு எம்ஏ தமிழை பொறுத்த வரைக்கும் 14/12/2020 சங்க இலக்கியம் 1 அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது, 8 தொகல். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் இருக்குது, இலக்கிய கொள்கைகளும் திறனாய்வும் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது, 4th செமஸ்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்காம் பேங்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 14/12/2020 அட்வான்ஸ்டு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற பேப்பர் ஃபோர்நூன் 3rd செமஸ்டர். ஓகே, மண்டே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 14/12/2020 மெர்ச்சன்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 14 பார்த்தீங்க அப்படின்னா எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 14/12/2020 லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 14/12/2020 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எம்காம் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் 14/12/2020 டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 14/12/2020 இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 14/12/2020 ரிசர்ச் மெத்தடாலஜி. ஆஃப்டர்நூன் 14/12/2020 ஜாவா ப்ரோக்ராமிங் அண்ட் இட்ஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு எம்காம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்நூன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அதில் 14/12/2020 அப்போது சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் பாலிசிஸ் அண்ட் சோஷியல் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2020 4 எக்ஸாம் இருக்குது. என்னென்னா அர்பன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், சைக்காட்டிக் சோஷியல் ஒர்க், டெமோக்ரஃபி அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். இந்த 4 எக்ஸாமுமே வந்து 14 அப்போது கண்டக்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரியில் 14/12 அப்போது இம்யூனாலஜி அப்படிங்கிற எக்ஸாம் ஃபோர்நூன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா எண்டோக்ரினாலஜி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி பயோடெக்னாலஜியில் 14 பிளான்ட் பயோடெக்னாலஜிங்கிற எக்ஸாம் நடக்குது. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி பாட்னியை பொறுத்த வரைக்கும் 14/12 ஃபோர்நூன் அப்போது செல் பயாலஜி ஜெனட்டிக்ஸ் அண்ட் பிளான்ட் ப்ரீடிங் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது.
நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி அப்ளைட் ஃபிசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபோர்னூன் என்ன எக்ஸாம்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் வந்து பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபோர்னூன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 அப்படிங்கிற எக்ஸாம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி 2. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 14ல் டேட்டா மைனிங் அண்ட் வேர்ஹவுசிங் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது, 3rd செமஸ்டர் அது. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ கண்ட்ரோலர் பிக் அண்ட் எம்பி லேப் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது ஃபோர்னூன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா எசிக் அண்ட் எஃபிஜிஏ டிசைன் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெமடியேஷன் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அனாலிட்டிக்ஸ் மெத்தட்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் காஸ்டியூம் டிசைனிங்கில் 14-12 ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது. ஆஃப்டர்நூன் வந்து நிட்டிங் கார்மெண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட் எம்எஸ்சி ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் குவாலிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாம் 14-12 கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற எக்ஸாம் 14-12 கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 14-12 எத்திக்ஸ் லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மேனேஜரியல் கம்யூனிகேஷன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட் எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்னூன் பர்சனாலிட்டி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்குது. ஆஃப்டர்நூன் வந்து பேசிக் பேங்கிங் சயின்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜி டெக்னாலஜி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ஃபோர்னூன் நடக்குது. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எம்எஸ்சி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் டைனமிக்ஸ் ஃபோர்னூன் நடக்குது. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி மைக்ரோபயாலஜியில் மாலிகுலர் பயாலஜி அண்ட் மைக்ரோபயல் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ஃபோர்னூன் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெக்கானிக்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் எம்எஸ்சி விசுவல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ஃபோர்னூன் நடக்குது. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து 14 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்சி ஜுவாலஜி வந்து மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற எக்ஸாமை ஃபோர்னூன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பயாலஜிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்னூன் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ஃபோர்னூன் என்ன எக்ஸாம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம் நடக்குது அப்படின்னா 14ல் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14ல் ஏதாவது எக்ஸாம் இருக்கான்னு பார்த்தா 14-12-2020 ஆஃப்டர்நூனில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து அவங்க எழுதுகிறாங்க. ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 14ல் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்சிஏக்கு என்னென்ன எக்ஸாம் வந்து ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏல மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 14ல் ஒரு எக்ஸாம் நடக்குது. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிற எக்ஸாம் ஃபோர்னூன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸாம். நெக்ஸ்ட்டு 14ல் ஏதாவது எக்ஸாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 14ல் வெப் டெக்னாலஜி அப்படிங்கிற எக்ஸாம் அவங்க எழுதுகிறாங்க. இது வந்து 4th செமஸ்டருக்கான எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்னூனில் அவ்வளோதான் 2 எக்ஸாம் தான் இருக்குது. இது வந்து ரீஸ்கெடியூல் எக்ஸாமினேஷன்.